திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஜாஸ்மின். அந்த மாணவி ரொம்ப வறுமை குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அரசு பள்ளியில் ரொம்ப வசதியே இல்லாமல் படித்த அந்த பெண் தமிழக அளவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மாணவியாக, மாநில அளவில் முதல் மாணவியாக வெற்றி பெறாங்க. அவங்ககிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்து அரசு பள்ளியில் படித்து உங்களால் இவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடிந்தது? எல்லாரும் தூங்கும்போது உங்களுக்கு தூக்கம் வரலையா? இந்த லஞ்ச் பீரியட் முடிஞ்சோன்னு எல்லாரும் அரட்டை அடிப்பாங்களே, உங்களுக்கு பேசணும்னு தோணலையா? கவனச்சிதறல் ஏற்படலையான்னு கேட்கும்போது அந்த ஜாஸ்மின் சொல்கிறாங்க, நான் படிக்கக்கூடிய பள்ளிக்கு பக்கத்தில் தான் எங்கள் அப்பா சைக்கிளில் பாய் விற்பார். மத்தியான நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அல்லது தூங்கி கொண்டு இருக்கும்போது எனக்கும் தூங்கணும்னு தோணும். ஆனால் எங்கள் அப்பாவினுடைய குரல் கேட்கும் போதெல்லாம் எங்கள் அப்பாவினுடைய குரலுக்கு மேல் என் குரல் இருக்க வேண்டும்னு நான் கத்தி படிப்பேன். அவருடைய குரலுக்கு மேல் என் குரல் கேட்கணும்னு நான் கத்தி படித்து என்னுடைய குரல் அவர் காதுக்கு விழணுன்றதுக்காக படிப்பேன். இன்றைக்கு என்னுடைய பெயரும் என் அப்பாவினுடைய பெயரும் எல்லோருடைய குரலிலும் ஒலித்து கொண்டே இருக்கிறதுன்னு அந்த பெண் சொன்னாங்களாங்க. நம்ம குழந்தைய கஷ்டப்படாமல் வளர்க்கணும் தான், ஆனால் நாம் என்ன கஷ்டப்படுறோன்னு தெரியக்கூடிய குழந்தையாக நம் குழந்தையை வளர்க்கணும்.